எபிசோட் 5. கீழே ஓடி வந்திருந்த தமிழ் அங்கு அபிநயா தன் மாமியாரோடு சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் மெதுவாக இறங்கி வந்தாள். அபிநயா, நீ எதுக்கு வீட்லயே இருக்க? வெளியே எங்கேயாச்சும் ஷாப்பிங் போயிட்டு வா. இல்ல ஆண்டி, நான் இங்க வரும்போது முக்கிய செலவுக்கு மட்டும்தான் பணம் கொண்டு வந்தேன். அனாவசிய செலவு பண்ற அளவுக்கு என் கையில இப்ப காசு இல்ல. என்ன அபிநயா இப்படி சொல்ற? நீ எங்க வீட்டு பொண்ணு. உன்னோட அமுதன் கிட்ட கேட்டா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடவா போறான்? என்ன, அவளோட அமுதனா? தன் மனதிற்குள் நினைத்து கொண்டே சமையலறையை நோக்கி சென்றாள் தமிழ். நாளைக்கே அமுதனை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டு வா. போகும்போது வேணும்னா என்னோட புடவைய கட்டிக்கோ. இல்ல ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம் என்று அவள் மறுக்கும் சமயம் மாடியிலிருந்து இறங்கி வந்தான் அமுதன். என்ன என்ன வேண்டாம்? வேற என்னடா, இந்த புள்ளைக்கு போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்க சொல்லி ஷாப்பிங் போக சொன்ன. தயங்கிக்கிட்டு நிக்கிறா. நீ நாளைக்கு அவளை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துரு. என்ன அபி, என்கிட்ட நேரா கேட்க மாட்டியா? நான் என்ன மூணாவது மனுஷனா? அவன் அதை சொல்லும் போது உள்ளே பாத்திரங்கள் உருள தொடங்கியது. அவன் சமையலறையில் தன் பார்வையை பதிக்க அங்கு தமிழ் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய புடவையை கவனித்தான் அமுதன். அது ஒன்றும் அவ்வளவு காஸ்ட்லியான புடவை இல்லை, மிகவும் சாதாரண புடவை. அதுவும் அவனுடைய தாயுடையதுதான். அவருடைய 10 பழைய புடவைகள் அவளுக்கு கொடுத்திருந்தார் வனஜா. அதை கவனித்தவனோ, சரி, நாளைக்கு நான் லீவ் போடுறேன், நம்ம எல்லாருமே ஷாப்பிங் போவோம் என்றான். என்னடா சொல்ற? உனக்கு சம்பளம் வர தேதி இன்னும் இருக்கே, எல்லாருக்கும் எப்படி வாங்கி தருவ? அம்மா, என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் அவரவர் அறைக்கு செல்ல அபிநயாவும் தமிழும் ஒன்றாக இணைந்து மேலே சென்றனர். அமுதனோ அங்கிருந்த சோஃபாவில் தலையணையை போட்டு படுத்துக் கொண்டான். பொழுது புலர்ந்த சமயம் வீட்டில் உள்ள அனைவருமே தயாராகி நிற்கவும் அவர்கள் அனைவருக்கும் உணவை தயாரித்து வைத்தாள் தமிழ். நாற்காலியில் அனைவரும் அமர்ந்து கொள்ள தமிழ் அங்கிருந்தவர்கள் தட்டில் உணவை பரிமாறினாள். யாரும் அதிகம் பேசாமல் விரைவாக சாப்பிட்டு முடிக்க தமிழ் அதன் பிறகுதான் சாப்பிட சமையலறைக்கு செல்லவிருந்தாள். எங்க போற என்று அமுதன் கேட்க, உள்ள என்று அவள் மெதுவாய் சொல்லவும், உள்ள போய் என்ன பண்ண போற? நேத்தே சொன்னல எல்லாரும் ஷாப்பிங் போறோன்னு, சீக்கிரமா கிளம்பு, உன்னால லேட் ஆச்சு, அவ்வளவுதான் என்று கோபமாக அவளிடம் சொன்னான் அமுதன். அதை கேட்டவளோ தன்னுடைய இதழை கடித்துக் கொண்டு வேறு எதுவும் சொல்லாமல் கிளம்பி வந்தாள். புக் செய்த டாக்ஸியில் அனைவரும் வந்து அந்த மாபெரும் துணிக்கடையின் முன்னால் இறங்க, ச்சே, உங்க அப்பாவை பாரு, கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு என்று முணுமுணுத்தார் வனஜா. அப்பாவுக்கு முக்கியமான வேலை ஏதாவது வந்திருக்குமா என்றவன் முன்னோக்கி நடக்கவும் அவனை மற்ற நால்வரும் பின்தொடர்ந்தனர். அம்பிகா, அபிநயா மற்றும் வனஜா என்று மூவரும் அவன் பின்னால் ஒன்றாய் நடக்க கடைசியாய் தனியாக நடந்து வந்தாள் தமிழ். அவர்கள் துணிக்கடைக்குள் நுழையும் போது அமைதியாக இருந்த அந்த கடையில் கடைசியாக அவள் நுழைந்ததும் வேலை செய்யும் ஆட்கள் அனைவருமே எழுந்து நின்றனர். பில் கவுண்டரில் அமர்ந்திருந்த மேனேஜரோ அவளை பார்த்ததும் தன் கையில் இருந்த பணத்தை கூட அப்படியே போட்டுவிட்டு அவளை நோக்கி வேகமாக நடந்து வந்தார். சின்னம்மா, நீங்க எங்க இங்க? சொல்லி இருந்தா புது கலெக்ஷனை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பனே. தமிழ் அவரை பார்த்து புன்னகைத்தவள், அங்கிள், நான் சின்னம்மா இல்ல, வெறும் தமிழ் தான். உங்களுக்கு தெரியும் தானே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னும் பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல என்று புன்னகையோடு சொல்லவும், என்னம்மா, ஆட்டு மந்தைக்குள்ள சிங்கக்குட்டிய கொண்டு விட்டா குட்டியோட குணம் மாறிடுமா என்ன? நீங்க எப்பவும் எங்க சின்னம்மாதான் என்று சொல்லி புன்னகைத்தவர், அமுதா, கலைவாணி, சின்னம்மாவை கூட்டிட்டு போய் புது கலெக்ஷன் எல்லாம் காட்டுங்க என்று கத்தவும் உடனடியாக அந்த கடையிலேயே வாடிக்கையாளர்களை அதிகம் ஈர்க்கும் 2 விற்பனை பெண்கள் வந்து அவள் முன்னால் நின்றனர். வாங்க மேடம். இல்ல, அது அவள் திரும்பி அங்கிருந்து அமுதனை பார்க்க அமுதனுடைய கண்கள் சிவந்து அவளை முறைத்து கொண்டிருந்தான். பிறகு நேராக வெளிநோக்கி நடந்து கொண்டே, அம்மா, அக்கா, நம்ம வேற கடைக்கு போலாம் என்று சொல்லவும் அதை கேட்ட தமிழும் அங்கிருந்தவர்களிடம் தலையாட்டி மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களோடு வெளியேறினாள். இவ கூட வந்தா உருப்படியா ஒரு கடைக்கு போய் துணி வாங்க முடியுதா? எங்க போனாலும் சனிய ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுரும் என்று வனஜா புலம்பிக் கொண்டே வரவும் பின்னால் அமைதியாக நடந்து வந்தாள் தமிழ். இன்னொரு கடைக்கு சென்று துணி பார்க்கும் இடத்தில் அனைவரும் அமர்ந்து கொள்ள அங்கு வேறு எந்த நாற்காலியும் இல்லாததால் பின்னால் நின்று கொண்டாள் தமிழ். அங்கிருந்த அழகிய பல புடவைகளை முன்னால் எடுத்து போட்ட அந்த சேல்ஸ் நபருடைய பார்வை அங்கு தனியாய் நின்று கொண்டிருக்கும் தமிழ் மீது விழுந்தது. தமிழோ அதை கவனிக்காதவள் அங்கிருந்த புடவையில் ஒன்றை கையில் தூக்க போகவும், மேடம், இது இல்ல, இருங்க என்று அவள் கையை பிடித்து தடுத்தான் அந்த நபர். தமிழ் அதிர்ச்சியோடு தன் கைகளை விலக்கிக் கொள்ளவும்,
இந்த ரெட் கலர் புடவை உங்களோட எலுமிச்ச நிறத்துக்கு சும்மா எடுப்பா இருக்கும் என்றபடி அவளிடம் அதை நீட்டி அவன் வலிய தமிழோ எரிச்சலோடு அதை தட்டிவிட்டவள் தன் கையை கட்டிக்கொண்டு விலகி நின்று கொண்டாள். அமுதனோடு அங்கிருந்த அனைவரும் அதை கவனித்தனர். ஆனால் யாரும் அவளுக்காக பேசவில்லை. அவர்கள் அங்கு எதுவும் நடக்காதது போல அதே நபரிடம் சிரித்து பேசி புடவை வாங்குவதை பார்த்த தமிழின் கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கியது. கடைசியாக கட்டிய மனைவி என்று அவனாவது தன்னை கண்டு கொள்வானா என்று அமுதனை அவள் பார்க்க, அமுதனோ ஒரு மஞ்சள் நிற புடவையை எடுத்து அபிநயாவிடம் கொடுத்தவன், இதுதான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும், தேவத மாதிரி இருப்ப என்றான். பொய்யான ஒரு புன்னகையை மனவேதனையோடு வெளிப்படுத்திய தமிழ் அங்கு இருக்க பிடிக்காமல் வெளியே வரவும் மற்றவர்களோ அவர்களுக்கு பிடித்த அனைத்து உடைகளையும் வாங்கி கொண்டனர். அமுதன் அனைவரும் வாங்கி முடித்ததை பார்த்தவன் கடைசியாக அவளுக்கு வாங்குவதற்காக அவளை தேட அவள் அங்கு இல்லை என்பதனை உணர்ந்து கண்களை சுருக்கினான். அவர்களை வேறு ஏதாவது பார்க்க வேண்டுமென்றால் பார்க்க சொல்லிவிட்டு அவன் நேராக அவளை தேட வெளியே நடக்கவும் அவனுடைய பார்வையில் இருவர் விழுந்தனர். தமிழுடைய தோளில் ஒருவன் கை வைத்துக் கொண்டிருக்க தமிழோ புன்னகைத்தபடி அவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அவனுடைய முகத்தை அமுதனால் பார்க்க முடியவில்லை. அதற்குள் அந்த நபரோ ஏதோ ஒரு உடையை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறையை நோக்கி சென்று விட்டான். அவன் அதை மாற்றி வர காத்திருந்த தமிழ் அவன் தனக்கு எடுத்துக் கொடுத்த அந்த பச்சை நிற காஸ்ட்லியான டிசைனர் புடவையை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அது மிகவும் பிடித்த நிறம். அதை வருடி அவள் புன்னகைத்த அடுத்த நொடி அவள் கையில் இருந்த அந்த புடவையை பறித்திருந்தான் அமுதன். ஏய், யாரடி அவன்? என்ன, யார கேக்குறீங்க? எனக்கு தெரியாம நீ தொடர்புல இருக்கியே, அவன்தான். எனக்கு என்ன பேசுறீங்க? பின்ன அவன்தானே இதை எடுத்து கொடுத்தான். பரவாயில்லையே, என்ன மாதிரி இல்லாம உனக்கு விலை அதிகமான புடவைய வாங்கி கொடுத்திருக்கான். முந்தானையில கூட நிறைய டிசைன் இருக்கும் போல. அவனோ அந்த புடவையை கசக்கி கொண்டே பேசிக் கொண்டிருக்கவும் அதை உணர்ந்தவளோ அவன் கையில் இருந்து அதை வாங்க முயன்றாள். ஆனால் அந்த புடவையை தூக்கி எறிந்தவனோ அவளுடைய கன்னத்தில் பளார் என்று அரைந்திருந்தான். என்னடி, கொஞ்ச நேரம் பார்க்காம விட்டா இன்னொருத்தனுக்கு முந்தான விரிக்க போயிடுவ போல. உங்க அப்பனோ அண்ணனோ இதத்தான் சொல்லி தந்து வளர்த்தாங்களா என்று கோபத்தோடு அவன் சொல்லவும், அமுதா என்ற ஒரு கணீர் குரல் அவனுக்கு பின்னால் இருந்து கேட்டது. அஜய் என்று அதிர்ச்சியோடு தன் நண்பனை பார்த்து அமுதன் அழைக்கவும் அமுதனுடைய கன்னத்தில் அஜயின் கை இறங்கி இருந்தது. அமுதனுடைய சட்டையை தன் இரு கையால் இறுக்கி பிடித்தவனோ, என்னடா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வாய்க்கு வந்த மாதிரி, அதுவும் இப்படி எல்லார் முன்னாடியும் அவளை நிக்க வச்சு பேசுற? உனக்கு வெக்கமா இல்லையாடா? அவளை இப்படி பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசல என்று கோபத்தோடு அஜய் கேட்கவும், அதே சமயம் அங்கு வந்திருந்த வனஜா முதற்கொண்டு அனைவரும் அந்த காட்சியை பார்த்திருந்தனர். அஜய் தம்பி, என் பையன் சட்டையில இருந்து கையெடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேல கை வைப்பீங்க? உங்க தங்கச்சி எங்க குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா? இப்ப நீங்க வேற என் பையனை அடிப்பீங்களா? அத்த, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவன் அவகிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன வேணா பேசட்டும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். நீங்க எதுக்கு 3வது மனுஷன் மூக்க நுழைக்கிறீங்க? என்ன அத்த இப்படி சொல்றீங்க? அவளும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி இல்லையா? எனக்கே ஒரு பொண்ணு இருக்கு தம்பி. நான் எதுக்கு எவ்வளவு ஒருத்திய என் பொண்ணுன்னு சொல்லணும்? சரிதான், யாரோ ஒருத்தி தானே. இந்த யாரோ ஒருத்திய இனிமே நீங்க வீட்டுல வச்சு கஷ்டப்பட தேவையில்ல என்று சொன்னவன் தமிழின் கையை பிடித்துக்கொண்டு, தமிழ், நீ இனிமே இவன் கூட வாழ வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையே இல்லை. இவன் என்ன, இவனை விட பெட்டரா லட்சம் மாப்பிள்ள உனக்கு கிடைப்பாங்க. நான் கொஞ்சம் காசை விட்டு எறிஞ்சா 1000 பேர் உன் கால்ல வந்து விழுவாங்க. அவ்வாறு சொன்னவன் அவளை அங்கிருந்து இழுத்து செல்ல பார்க்கவும் அவனுடைய கையில் இருந்து தன் கையை உருவிக்கொண்டாள் தமிழ். என்ன தமிழ் பண்ற? அண்ணா, போதும்ண்ணா, தயவு செஞ்சு இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. இப்ப நீங்க அவரை அடிச்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிருங்க. என்னம்மா பேசுற? உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? அதுக்காக தானே அண்ணா அவனை அடிச்சேன். நான் ஒன்னும் தப்பே பண்ணாம இல்லையா அண்ணா? என்னோட விருப்பத்துக்காக அவரை வற்புறுத்தி அவரோட குடும்பத்தை அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நான் இதை நினைச்சுக்கிறேன். தமிழ், அதான் அவளே சொல்றால, இங்க இருந்து கிளம்பு, தேவையில்லாம சீன் போடாத என்று அமுதன் சொல்லவும் அதை கேட்ட அஜய் அவனை முறைத்தான். என்னடா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நினைக்கிறியா? சத்தியமா மாட்டேன்டா அமுதா. உன்னை நான் வார்ன் பண்றேன்டா. இன்னொரு முறை என் தங்கச்சி மேல நீ கை வைக்கிறத நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் உனக்கு கையே இருக்காது.
அங்கிருந்து அஜய் போனதும் மற்ற அனைவருமே அவளை கோபத்தோடும் வெறுப்போடும் பார்த்தனர். அவள் தலை குனிந்து நிற்கவும், அம்மா கிளம்பலாம் என்றான் அமுதன். அவர்கள் வரிசையாக சென்று காரில் ஏறவும் கடைசியாக தமிழ் ஏறிக்கொண்டாள். அமுதன் காரை எடுக்க சொன்ன அந்த சமயத்தில், அம்மா, திடீரென்று தன் வயிற்றை பிடித்துக் கொண்டு கதறினாள் அபிநயா.